ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். உங்க குடும்பத்தை இயேசு நேசிக்கிறார். உங்க பிள்ளைகளை இயேசு நேசிக்கிறார். மனிதன் செய்கிற பாவம்தான் அவங்களுக்கு சாபத்தையும் ஆபத்தையும் மரணத்தையும் மிகப்பெரிய நஷ்டத்தையும் அவங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நன்மை செய்யும்படியாகத்தான் பரலோகத்திலிருந்த தேவன் அவர் இந்த பூலோகத்தில் இறங்கி மனிதனாய் அவதாரம் எடுத்து நமக்காக அவர் மனிதனாகி நம்மத்தோட மனிதர்களுக்கு உதவி செய்தார். அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதம் நடந்தது. இயேசு எந்த இடத்துக்கு சென்றாரோ அந்த இடமெல்லாம் அற்புதம் நடந்தது. அவர் தொட்ட இடமெல்லாம் அற்புதம் நடந்தது. அவர் பார்த்த இடமெல்லாம் அற்புதம் நடந்தது. ஒரு சகைய ஆண்டவர் பேர் சொல்லி காட்டத்தி மரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் சொல்லி அவனோடு காட்டத்தி மரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த இடத்துக்கு போனோன்னு இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து அந்த சகையை பார்த்து சொல்லுகிறார், சகையை நீ சீக்கிரமா இறங்கிவா, நான் வீட்டுல தங்கவனும். பாருங்க, முன்னப்பின்னு அறியல, ஆனா அந்த இடத்துல நின்று இயேசு என் பேரை சொல்லி கூப்பிடுறார். பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்று இயேசுக்கு தெரியும். உங்க பேர் என்னன்னு இயேசுக்கு தெரியும். உங்களுடைய இடவரத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இயேசுக்கு தெரியும். அந்த இயேசு நம்மை முழுவதும் அறிந்திருக்கிறார். நம்முடைய அந்தரங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய மறைவிடங்கள் எல்லாம் இயேசு அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாததுனாலதான், பரிசுத்தம் இல்லாமல் ஒரு அசுத்த வாழ்க்கை, ஒரு பாவ வாழ்க்கை வாழுகிறபடினால்தான் மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. குடிப்பது என்பது ஒரு பாவம். குடிக்கிற எந்த ஒரு குடும்பத்திலையும் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. தேசித்தனை வேற்றார பாவம். இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கொலை, கொள்ளை, திருட்டுத்தனம், அநியாயமாக சம்பாதிப்பது, பகை, விரோதம், சண்டைகள், இதெல்லாம் பாவம். இப்படிப்பட்ட பாவங்கள் செய்வதோட வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. ஆனால் இயேசு நேரத்தில் வரும்போது நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பிள்ளையாக மாறின பிறகு நாம் ஜெபம் பண்ணுகிற எல்லா ஜெபத்துக்கும் இயேசு பதில் தருகிறார். அந்த நாளில் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், ஒரு வியாதி நீங்கும், ஒரு கஷ்டமெல்லாம் மாறும். என்னிடத்தில் வருகிறவனை நான் பிறந்த தலைவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் நம்பி வருகிற ஜனங்களை இயேசு உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவரை நம்பி வருகிற ஜனங்களுக்கு எல்லா நன்மையும் தருகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நாளைக்கு என்ன சாப்பிடுகிறது, என்னத்தை உண்போம், என்னத்தை பிடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படுகிறார்கள். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி கவலைப்படுகிறார்கள். இயேசு சொல்கிறார், நீங்க எந்தக்கும் பயப்படாதீங்க, நீங்க எந்தக்கும் கவலைப்படாதீங்க, என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல வாங்க, எங்களுக்கு இணைப்பார்கள் கிடைக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த இயேசுவை தேடி பாருங்க. நீங்க இந்த இயேசு இடத்துல ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க சபைக்கு வந்து இயேசு நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. இருக்கிற இடத்துல பைபிளை படிச்சு இயேசு பற்றி அறிந்து பாருங்க. இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட இருக்கணும் என்று இயேசு சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் இயேசு எங்களுக்கு தருவார். அருமையானவர்களே, நம்முடைய பாவத்தை எல்லாம், நம்முடைய சாபத்தெல்லாம் நீக்க முடியாது. பரம இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூலகத்தில் பல நன்மைகளை செய்தார். ஜனங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில மரித்தார். அவர் சிலுவையில நமக்காக ஒரு ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில மரித்தார். வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு வாக்கினை அவர் மேல் வந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காக
நமக்கு நிம்மதி கொடுப்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக மரித்தார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவத்தை மன்னித்து, நம்முடைய அனுபவங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய பிள்ளையால் ஏற்றுக்கொள்வார். நாம் செய்கிற பாவங்கள் அது நம்முடைய குடும்பத்துக்கு சாபமாய் மாறும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபமாய் மாறும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்க உலகம் எங்கும் போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுங்க, மரிக்கிற உயிரோட எழுப்புங்க, வியாதியஸ்தனை சுகமாக்குங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு நீங்க நம்பி பாருங்க, இயேசுவை நம்பி உங்க வாழ்க்கை இயேசு இடத்துல ஒப்பெடுத்து பாருங்க. டோட்டலா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறும். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் பெருகும். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ராஜா, எல்லாரும் கண்களை முடிச்சதுப்போம். எங்களை அதிகமா நேசிக்கின்றதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த கிராமத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளிடம் மத்தியில ஆண்டவரே அப்பா நம்ம மகிமைப்படுத்த ராஜா. ஆண்டவரை யாருடைய வீட்டுல எல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவரை குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, ஆவியானவரை நீ சமாதானத்தை கொடுங்க, வசதியை கொடுங்கப்பா. ஆவியானவரை யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுங்கப்பா. ஆண்டவரை யாரோட வீடெல்லாம் கட்டப்பட்ட தாரியோடு நிற்கிறது, ஆண்டவரே அப்பா அந்த வீட்டை கட்டி முடிக்க என் தேவனாகிய கர்த்தரை செய்யுங்கப்பா. ஆவியானவரை யாரெல்லாம் தகப்பனை படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள் இருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் தகர்த்து போட்டு ஆண்டவரை எல்லா பாதையும் தகப்பனை கோணலான எல்லா பாதையும் செவையாக்குங்க ராஜா. மிஸ்தரிக்கிறோம் துடிக்கிறோம் தகப்பனை. ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானத்தின் தேவன் வாசம் செய்து ராஜா. ஆண்டவர் அந்த வீட்டுல எந்த ஒரு நொடியும் வராதபடிக்கு ராஜா. யாரெல்லாம் அடிமைத்தனத்துல குடிப்பழக்கத்துல அடிமையா, போதை பொருள் அடிமையா இருக்கிறார்களோ ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர் அப்ப இந்த வேலையில நினைவு கூப்பிடுகிறார், இந்த தருணத்தை கொடுத்தீங்களா அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.